வெளிநாட்டு வேலைகளுக்கு ஆட்கள் தேவை. இத்தனை ஆட்கள் தேவை, ஒரு 50 பேர் 100 பேர் தேவை. அதுக்கு ட்ரைனிங் நாங்கள் ஃப்ரீயாக தரோம். இந்த ட்ரைனிங் ஃப்ரீயாக தரங்கிறதே வந்து ஒரு போங்கு தான். இது எப்படின்னா தூண்டிலில் வந்து மண்புழு போட்டு மீனை பிடிக்கிற கதை தான் இது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ட்ரைனிங்கை வந்து ஒரு 3 நாள் கொடுப்பாங்களா, இல்லை ஒரு 10 நாள் கொடுப்பாங்களா, ஒரு 15 நாள் கொடுப்பாங்களா, அதுக்கு என்ன செலவாக போகுதோ அதோட டபுள் மடங்கு வந்து வீசாவில் காசு அப்படின்னு சொல்லிட்டு, வீசாவுக்கு இவ்வளோ கொடுத்தா தான் அங்கே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீசாவில் காசு வாங்கிடுவாங்க. நீங்கள் கட்டுற காசு வந்து இங்கே கம்பெனிக்கு வந்து ஒரு காசு கூட வந்து சேரவே சேராது. கம்பெனிக்காரன் எனக்கு ஆள் தேவைன்னு சொல்லி அவங்க கூட தண்டை ஒரு கமிஷன் கொடுத்தவங்களும் உங்களை எடுப்பானா தவிர அவனுக்கு காசு கேட்கவே மாட்டாங்க. எந்த கம்பெனிலையும், இந்த உலகத்தில் உள்ள எந்த கம்பெனிகளும் அப்படி தான். ஏன்னா அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. இதை வந்து இடைத்தரகர்கள் வந்து காசு வாங்கி இது வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. அது அவங்களோட பிஸ்னஸ், மாற்றுறது உங்களோட இது. அதேமாதிரி 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள ஒரு 40 வயசு ஆயிரும். அப்புறம் ஊரில் போய் இந்த கல்யாண வாழ்க்கை, இந்த அடுத்த கட்ட வாழ்க்கை, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்துட்டு தான் நடுத்தர நிற்கிற மாதிரி